எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுக்கு இந்த பிரெட் டோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பிரெட் பேக்கெட் வந்து ஒரு பேக்கெட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பால் வந்து ஒரு 1/2 லிட்டரில் வந்து ஒரு 200 ml மட்டும் எடுத்தால் போதும். 2 முட்டை எடுத்து உடச்சி அதை வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு சீனி வந்து மெஷினிங் கப்பில் நான் 1/2 கப்பு எடுத்து போடுறேன். இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு 4-5 ஸ்பூன் சீனி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கலந்து நல்லா கிண்டி விட்ருங்க. அதுக்கப்புறம் பால் வந்து அந்த பாலை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து இது வந்து ஆராய்ச்சி சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பால் வந்து ஒரு 200 ml கண்ணை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு தோசைக்கல்லில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அந்த ப்ரெட்டை அதில் முக்கிட்டு குழந்தைங்களுக்கு போடுறதா இருந்தால் நெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் எடுத்து எல்லாம் 2 பக்கமும் சுற்றி விட்டு போட்டுக்கோங்க. பெரியவங்களுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி சமைச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சமைச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடுங்க, லஞ்சுக்கும் சாப்பிடுங்க. நன்றி.